இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தான் யூஸ் பண்ணது. டியோலிங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணேன். ஹாய் எம்கே ஓப்பன் பண்ணிச்சு. ஓகே, இந்த குருவி நல்லா இருக்கே அப்படின்னா ஜஸ்ட் 9 கொஸ்டின் அவங்க கேட்கும் அப்படின்னு சொன்னிச்சு. 9 கொஸ்டின் கேட்டுச்சு. என்னென்ன கொஸ்டின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன லாங்குவேஜ் பேச தெரியும்? எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். சரி, ஒன்று போயிடுச்சு. இங்கிலீஷ் தான், தமிழ் தான் பேச தெரியும், இங்கிலீஷ் தான் கற்றுக்க விரும்புகிறேன். ஓகே, நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்னா தான் நான் ஆங்கிலம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டியூலிங்கை எதுவுமே தெரியாது. ஒரு ஏஎம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மற்ற விஷயத்துட்டு உள்ளே போனேன். எனக்கு ஆங்கிலத்தில் உங்களுக்கு பொதுவான வார்த்தைகள் தெரியும் அப்படின்னா நீங்கள் பொதுவான வார்த்தைகள் கொடுத்தீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போனீங்கன்னா ஏபிசிலேருந்து ஆரம்பிக்கும். அது மட்டும் போர் அடிச்சிடும். அடுத்து எதுக்காக அது நீங்கள் ஒரு ஜாப்புக்கு சொல்லுங்கள். பொழுதுபோக்கு ஜாப்புன்னு சொல்லுங்கள். எல்லாம் என்ன சொல்கிறோம், கற்றல் வழக்கத்தை உண்டாக்கும். எவ்வளோ நேரம் நீ இந்த லாங்குவேஜை கற்றுக்க விரும்புகிற அப்படின்ட்டு கேட்போம். கேட்டுச்சா? ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 90 நாளைக்கு உங்கள் பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மறந்துடுவீங்க. ஆர்ட் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், ஈஸியாக டச் பண்ணி உள்ள போகிறது. இந்த ஸ்டெப்பு தான் உள்ளே போணுச்சு. ஏற்கனவே சரி தடவை ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம செக்கிங் பண்ணுறதுக்காக டீனா கரெக்டாக அந்த டீயோட பிக்சரை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதுமாதிரி ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் டியோலிங்கோ அப்ளிகேஷனில்.